ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து அதாவது நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் பேஸ்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோ உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, எக் க்ரோத் வந்து நல்லா இருந்து சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கும், உங்களோட ஏஎம்ஹெச் லெவல் வந்து குறைஞ்சா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், குறையாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ரொம்ப ஈஸியாக விலை மலிவாக வீட்லேயே நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 4 ரெமடிஸை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எக் க்ரோத் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கருமுட்டையோட வளர்ச்சி இது வந்து எப்போவுமே நம்மளுக்கு பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஓவலேஷன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருமுட்டை தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த ஓவலேஷன் டே வந்த உடனே அது வெடித்து வெளியில் வரும். ஸோ அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்கா எனக்கு வந்து கருமுட்டையே இல்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்னு அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏஎம்ஹெச் டெஸ்ட்டில் வந்து அதோட வேல்யூ 2 to 5 இருக்கணும். அதாவது 2லேருந்து 5க்குள்ளே இருக்கணும். 5க்கு மேலே போனாலும் அது ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி 5க்கு கீழே, அதாவது 2க்கு கீழே இருந்தாலும் கருமுட்டை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த 5க்கு மேலே யார் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் அந்த ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஏஎம்ஹெச் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதாவது 5க்கும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து அந்த 2க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து 0.25 தான் இருக்குது, இல்லைன்னா 0.2 இருக்குது, இல்லை 0.5 இருக்குது, 1க்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி என்னோடய ஏஎம்ஹெச் வேல்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து இனிமேல் கன்சீவ் ஆகவே முடியாதா, எனக்கு கருமுட்டையே இல்லையா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்குறீங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஏஜில், இப்போ ஒரு 30-40 ஏஜில் இதை சொன்னால் கூட பரவாயில்ல. எனக்கு 27 வயசு தான் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் தான் ஆகுது, 5 வருஷம் தான் ஆகுது, ஆனால் எனக்கு ஏஎம்ஹெச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது, கருமுட்டையே இல்லைன்னு சொல்கிறாங்க, என்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏஎம்ஹெச் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கருமுட்டை சுத்தமாக இல்லவே இல்லை அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது. நிறைய பேர் வந்து அதை தவறாக புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு கருமுட்டை கம்மியாக இருக்குது, நீங்கள் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் கன்சீவ் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு அலர்ட்டை தான் அது கொடுக்குதே தவிர, நிறைய பேர் எப்படி தப்பாக மீன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎம்ஹெச் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா சுத்தமாக எனக்கு ஒரு முட்டை கூட இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இன்னொன்று, இந்த ஏஎம்ஹெச் வேல்யூ வந்து ஏன் வந்து நிறைய பேருக்கு குறையுது, ஏன் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஏஎம்ஹெச் யாருக்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் கருமுட்டை இல்லையா அப்படின்னா அப்படி கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கருமுட்டைகள் போதுமான அளவு உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா நிறையா இருக்கிற இடத்துல கொஞ்சமாக இருக்குது, அவ்வளோதான். அதனால் வந்து உங்களுக்கு கருமுட்டையே இல்லை, நீங்கள் கன்சீவே ஆக முடியாது அப்படிங்கிறது இல்லை. ஏன் அவங்களுக்கு குறையுது இவ்வளோ கம்மி ஏஜில் அப்படின்னு பார்த்தீங்க, அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய அந்த வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஏஜாக ஒரு காலேஜ் படிக்கிற வயசில், கல்யாண வயசில் வந்த உடனே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மந்த்துமே ஒரு 20 கருமுட்டை ரெடியாகும். அதில் 2 கருமுட்டை வந்து நல்லா டெவலப் ஆகி 1 தான் வெடித்து வெளியில் வரும். சில நேரங்களில் தான் பை சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டை வெடித்து வரும். அதனால தான் நேச்சுரலாகவே வந்து இந்த ட்வின்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகுறது. பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு கருமுட்டை தான் வெடித்து வரும். அதனால தான் அதுக்கு கருத்தரிக்கும் போது நமக்கு ஒரே ஒரு குழந்தை மட்டும் கிடைக்குது. சில பேருக்கு தான் வந்து அந்த மாதிரி ஆகும். ஆனால் இந்த பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை சின்ன வயசுலேருந்தே இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாதமுமே வந்து ஒரு 10லேருந்து 20 கருமுட்டை வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எதுவுமே சரியாகவே முதிர்ச்சி அடையாது. அப்போ அது அப்படியே இருந்துடும்.
அப்போ அது பீரியட்ஸோட வெளியில் வந்துடும். ஸோ இப்படியே தான் நடக்கும். அப்போது ஒவ்வொரு மாதமுமே இந்த மாதிரி அதிக எண்ணிக்கையான கருமுட்டை வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கோ. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கோ அப்படி வேஸ்ட் ஆக ஒரு 10 வருஷம், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் ஒரு 12th 10th படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் கல்யாணம் வரைக்குமே அதை பெருசாக எடுத்துக்கல. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறோம், கல்யாணம் ஆகிட்டா சரியாயிடும், இல்லைன்னா கொஞ்சம் பெருசாகிட்டா சரியாயிடும். இப்படியே நினச்சி கடைசியில் குழந்தைன்னு வரும்போது தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பற்றிய கவலையே அவங்களுக்கு வருது. ஸோ அப்படி இருக்கவே கூடாது. ஸ்டார்டிங்லேயே இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து நம்ம சரி பண்ணிடுறது நல்லது. ஸோ அப்படி சரி பண்ணாததுனால தான் அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமே, இப்போ ஒரு 10 வருஷமாக அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 10 வருஷமுமே அவங்களுக்கு வந்து அந்த கருமுட்டை வந்து வேஸ்ட் ஆகி அந்த ஏஎம்ஹெச் லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். அதே மாதிரி கருமுட்டையோட வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் அந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம இந்த ஏஎம்ஹெச்சை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நம்ம கருமுட்டையை நல்லா வளர வச்சாலே போதும், நம்மளால் ஈஸியாக கருத்தரிக்க முடியும். ஏஎம்ஹெச் லெவலை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதே மாதிரி தான் பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி கருமுட்டை வந்து வெடித்து வெளியில் வராமல் அப்படியே உள்ளே வந்து மெச்சூர் ஆகாமல் அப்படியே சேர்ந்து அவங்களுக்கு வந்து அப்போ நிறைய கருமுட்டைகள் இருக்கும் ஓவரியில். அப்போது அந்த ஏஎம்ஹெச் லெவல் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏஎம்ஹெச் லெவல் அதிகமாக காட்டும். அதே மாதிரி இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப வருஷமாக பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏஎம்ஹெச் லெவல் வந்து லோவாக காட்டும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அப்போது இதை சரி பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நிறைய பேர் பயப்படுறாங்க, எனக்கு வந்து கருமுட்டையில் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் டோனார் எக்கு போனால் இன்னும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வேறொருத்தவங்க கிட்ட கருமுட்டையை வாங்கி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் கவலைப்படுறீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கருமுட்டை வளர்ச்சியை நல்லா தூண்டி கருமுட்டையோட குவாலிட்டியை தூண்டினாலே போதும், உங்களால் ரொம்ப சீக்கிரமாகவே கன்சீவ் ஆக முடியும். ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கருமுட்டை வளர்ச்சியையும் அதோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணாலே ஏஎம்ஹெச் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். ஸோ அதுக்கு இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் எஃபெக்டிவான ஒரு 4 ரெமெடிஸ் வந்து இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வாட்டர். நிறைய பேர் வந்து இது கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மஞ்சள் வந்து நார்மலாக நம்ம குழம்புக்கு போடுற மஞ்சள் தூளே கிடையாது. நிறைய பேர் வந்து அப்படி தான் தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறீங்க. இது வந்து இந்த விரலி மஞ்சள் இல்லைனா பசு மஞ்சள் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே விரலி மஞ்சளை நல்லா தட்டி மிக்சிலே பவுடர் பண்ணி வீட்டிலே வச்சுக்கிட்டு, நீங்கள் பால் குடிக்கிறவங்களா இருக்கீங்க, பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா பாலில், அப்படி இல்லாதவங்க வெறும் தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் இந்த மஞ்சளை கலந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக குடிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டர்மரிக்கில் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் என்ன கிருமி தொற்று என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த மஞ்சள் வாட்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக எவ்வளோ நாள் முடியுமோ அவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் அதையும் கேட்குறீங்க, என்ன அப்படின்னா அந்த மஞ்சள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் மஞ்சள் காமாலை வந்துருமா அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்கன்னு. கண்டிப்பாக மஞ்சள் காமாலைக்கு வந்து ஒரு கிருமினால் வருது, ஸோ லிவர் ப்ராப்ளம்னால வருது. ஸோ மஞ்சள் காமாலைக்கும் மஞ்சள் வாட்டர் குடிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அந்த லிவர்லேருந்து எல்லாமே நல்லா டிடாக்ஸ் ஆகணும் அப்படின்னாலே நீங்கள் மஞ்சள் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா அந்த நச்சுக்கள் எல்லாமே ஈஸியாக வெளியில் வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏஎம்ஹெச் லெவல் கம்மியாக இருக்குதுன்னு கவலைப்படுறீங்க, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குதுன்னு கவலைப்படுறீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து டெய்லி சாப்பிட்லாம். டெய்லி வந்து ஒரு காலையில் ஒரு 1/4 முடி இல்லைன்னா 1/2 முடி தேங்காய் எடுத்து திக்கான பாலாக எடுத்து தண்ணி கலக்காமல் எம்டி ஸ்டமக்லேயோ இல்லை ஒரு 10-12 மணி போல் கொஞ்சம் வயிறு வந்து அரை வயிறாக இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த தேங்காய் பாலை ரெகுலராக டெய்லியும் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ஏஎம்ஹெச் லெவல் குறைஞ்சதை கூட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட எக் க்ரோத் நல்லா இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
காராமணி சுண்டல். இதை பற்றி நம்ம தனியாகவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி எப்படி பச்சைப்பயிரை பற்றி நம்ம தெளிவாக நிறைய வீடியோஸ் போட்டு சொல்லியிருக்கோமோ அதை விட ஒரு படி அதிகமாகவே பலன் தரக்கூடியது இந்த காராமணி சுண்டல். ஸோ நீங்கள் இந்த சுண்டல் வகைகளில் 3 இதை வச்சுக்கலாம். ஒன்று காராமணி, அப்புறம் பச்சைப்பயிறு, அப்புறம் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை. இது 3மே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஒரு நாள் ஒரு சுண்டல் நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது உங்களோட ஏஎம்ஹெச் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எக் க்ரோத் அண்ட் எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டே ஊற வச்சு காலையில் அந்த வேக வச்சு லைட்டாக தேங்காய் பூ போட்டு லைட்டாக சால்ட் போட்டு ஆட் பண்ணி நீங்கள் இந்த சுண்டலை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 4வதாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபுட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எள்ளு. இந்த எள்ளை பற்றி இப்போ தான் நேற்று தான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். எள்ளு அப்படின்னோடனே தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. எள்ளு பெண்களோட கர்ப்பப்பைக்கு தேவையான ஹார்மோன்ஸை கொடுக்கக்கூடியது. எள்ளு உங்களோட எக் க்ரோத், எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த எள்ளு டெய்லி ஒரு ஸ்பூன் நீங்கள் ரெகுலராக எடுத்தாலே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களோட ஏஎம்ஹெச் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதையும் பார்க்க முடியும். ஸோ இதை பற்றி இன்னும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட லிங்க்கை அந்த வீடியோட லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.